சமீபத்தில் வெளியாகி தமிழ் திரையுலகை ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் வழிகளில் நிறைத்திருக்கும் வாழை திரைப்படம் இயக்குனர் மாரி செல்வராஜின் வாழ்வியல் நிகழ்வுகளை சார்ந்து படமாக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றது படக்குழு. ஆனால் தற்போது எழுத்தாளர் சோ தர்மன் வாழை திரைப்படத்தின் மூலக்கதை தன்னுடையது எனவும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் எழுதிய வாழையடி என்ற சிறுகதையை தழுவி இத்திரைப்படம் உருவாகியுள்ளது எனவும், மேலும் எழுத்தாளர் சோ தர்மன் இயக்குனர் மாரி செல்வராஜை பற்றி கூறுகையில், ஒருவேளை அவர் என்னுடைய கதையை படிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அவரே வாழையையும் சுமந்திருக்கலாம். ஆனால் அந்த சிறுவர்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு உருவம் கொடுத்தவன் என்ற முறையில் நான் தான் அதற்கு உரிமையானவன் என அழுத்தமாக கூறுகிறார். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், வாழை கதை உரிமை கொண்டாடும் எழுத்தாளர் சோ தர்மனும் படத்தின் இயக்குனர் மாரி செல்வராஜும் திருநெல்வேலி தூத்துக்குடி மண்ணின் மைந்தர்களே. இதனால் இவர்களின் வாழ்வியலுமே வாழையுடன் ஒத்துத்தான் போகிறது. இதற்கிடையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இன்று தனது சமூக வலைதள பதிவில் வாழைக்காய் சுமை தூக்கும் தொழிலாளர்களை பற்றி எழுத்தாளர் சோ தர்மன் வாழையடி என்கிற பெயரில் எழுதிய சிறுகதை இப்போதுதான் வாசித்தேன், அவசியம் இந்த கதை அனைவரும் வாசியுங்கள் என பதிவிட்டுள்ளார். நல்ல திரைப்படங்கள் வருவதே சொற்பமாகி போய்விட்ட தற்போதைய காலகட்டத்தில் அதனுடனேயே சர்ச்சைகளும் வந்து குவிந்த வண்ணம் தான் இருக்கின்றன. நன்றி.